தமிழக மக்கள் அனைவருக்கும் எனதினிய வணக்கம். அதாவது சவுண்டு சரோஜான்னு சொல்லிட்டு சாரி லவுடு ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு ஒரு புள்ள வந்து இன்ஸ்டாகிராமில் பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். லைக் என்னென்னா, ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி உண்மையிலே எனக்கு வருத்தத்திற்குரிய ஒரு பதிவாக இருந்துச்சு. அந்த பொண்ணோட போஸ்ட்டுக்கு கீழே ஒரு கமெண்டில் வந்து ஒருத்தங்க கமெண்ட் போடுறாங்க. எப்படின்னா, அக்கா மரியாதையாக தான் பேசுகிறாங்க. அக்கா, இந்த கிட்னி திருட்டை பற்றி, அதாவது திருச்சியில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசா ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த கிட்னி திருட்டு இந்த முறைகேடை பற்றி கொஞ்சம் பேசுங்கக்கா. நீங்கள் பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் 4 பேர் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்துச்சு. அதுக்கு அந்த புள்ள வந்து கீழே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி, ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த கிட்னி முறைகேடை பற்றி பேசி கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த பங்கில் நம்மளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா நம்ம பேசின வீடியோ, அந்த வீடியோ கிட்டத்தட்ட மோர் தென் 50 lakhs வியூஸ் போயிருந்துச்சு. அதாவது 5 மில்லியனுக்கு மேலே வியூஸ் போயிருந்துச்சு. 2வது 3வது வீடியோ எல்லாமே 3-4 மில்லியன் சொல்லிட்டு 30 லட்சம் 40 லட்சம்னு இன்ஸ்டாகிராமில் மட்டும், யூடியூப்லேயே லேக்ஸ் கணக்கில் போயிருந்துச்சு. ஷார்ட்ஸை சொல்கிறேன். ஸோ அப்படி போன டைமில் அவங்க திமுக எம்எல்ஏ இல்லை, இந்த பொண்ணோட கட்சி இல்லை. ஸோ அது வந்து வயிறு எரியுது. ஸோ அந்த காரணத்தினால அதுக்கு அந்த கமெண்ட்டுக்கு கீழே இந்த பொண்ணு எப்படி ரிப்ளை பண்ணியிருக்குன்னா, என்னோடய ஐடியா மென்ஷன் பண்ணி, என்னோடய ஐடியா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை மென்ஷன் பண்ணி, இவன் இஷ்டத்துக்கு ரீல் ஊட்டுறதை கேட்டுட்டு, அதாவது நம்ம இஷ்டத்துக்கு ரீல் ஓட்டுறதை கேட்டுட்டு, அதாவது பொய் சொல்கிறோமா, அதை கேட்டுட்டு நீ என்கிட்ட வந்து கேட்குற இதை பற்றி பேசுனேன் அப்படின்னு ஒன்று நடந்தால் தானே நான் அதை பற்றி பேசுகிறதுக்கு. உண்மையிலே கிட்னி திருட்டே நடக்கலையா தமிழ்நாட்டில்? திருச்சியில் கிட்னி திருட்டே நடக்கலையா? நடந்தால் தானேடா நான் அவங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு. இவன் ரீல் ஓட்டுறதை கேட்டுட்டு நீ என்கிட்ட வந்து கேட்டுறதுக்கெலாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளை, ஒரு இந்த மென்ஷன் பண்ணனால நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. நான் போய் பார்த்தேன், என்னடா இப்படி கீழ்த்தரமாக இது பேசி வச்சுருக்கேன், கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு, அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு, இந்த அளவு பேசினதுக்கப்புறமா இது தற்கொலைத்தனமாக, இந்த டிவிக்கே சொல்கிறாங்கல்ல தற்கொலைன்னு, உண்மையிலே தற்கொலை என்ற ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொருளை காட்டணுன்னா, ஒரு ஆப்ஜெக்டை காட்டணும்னா திமுக காரங்களை காட்டலாம், அதில் இந்த புள்ளையை காட்டலாம். உண்மையில் சொல்கிறேன், கோர்ட்டில் கேஸ் நடந்து PIL பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்கார் கோயம்புத்தூர்லேருந்து. இந்த பள்ளிப்பாளையம், இந்த நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையம் பகுதியில் கிட்டத்தட்ட கிட்னி இழந்த ஒட்டுமொத்த மக்களுக்காக பொதுநல வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்கார். மதுரை பெஞ்சில் வந்து ஒரு என்கொயரி கமிட்டியை ஒன்று அரசாங்கம் அமைச்சாங்க. அதாவது உண்மையிலே இந்த கிட்னி திருட்டு நடந்திருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிங்க. இந்த மாதிரி மக்கள் எல்லாருமே நியூஸ் செய்தி சேனலில் வந்து அந்த டைம் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் மந்த்னு நினைக்கிறேன், ஜூலை இல்லை ஆகஸ்ட், அந்த டைமில் தான் இந்த கிட்னி திருட்டு கேஸ் வெளில வருது. ஸோ நீங்கள் வந்து இந்த மக்கள்லாம் இந்த மாதிரி டிவி நியூஸ் சேனல்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க, இப்படி கிட்னியை நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது உண்மையில் நடந்துச்சா இல்லையாங்கிறத போய் என்கொயரி பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க. இவங்க என்கொயரி பண்ணும்போது உண்மையில் அது மாதிரி நடந்திருக்கு. ஆனந்தன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு திமுகவை சார்ந்த ஒரு நபர் தான் அதில் வந்து புரோக்கராக செயல்பட்டிருக்காப்புல. ஸோ இந்தளவுக்கு சிஸ்டமேட்டிக்காக, அதாவது உண்மையிலே THOTAன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது, டிரான்ஸ்பிளான்ட் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் 1994 படி என்னோட கிட்னியை, இல்லை கிட்னி மட்டும் கிடையாது, என்னோட எந்த ஒரு உடல் உறுப்பையும் எனக்கோ என் அண்ணனுக்கோ இல்லை அம்மாவுக்கோ இல்லை அப்பாவுக்கோ என்னோடய பிள்ளைக்கோ இல்லை பொண்டாட்டிக்கோ ரத்த சொந்தங்கள் குடும்பங்களுக்கு உள்ள மட்டும் நம்மளால் கொடுத்துக்கலாம். லைக் வந்து அதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆனால் வெளியாட்களுக்கு நான் கொடுக்குறதுக்கு என்னால் முடியாது. ஏன்னா காசுக்கு நான் என்னோடய உடல் உறுப்புகளை விற்கக்கூடாது, அது வந்து சட்டப்படி தப்பு. ஒன்று பண்ணலாம், நான் செத்ததுக்கப்புறமா என்னோடய உடல் உறுப்புகளை என்னோடய இஷ்டத்தின் பேரில் நான் தானம் பண்ணலாம், அந்த விஷயத்தை பண்ணலாம். இது வந்து இந்த THOTA நம்ம இந்தியாவோட சட்டத்தின்படி என்னென்ன வருங்கிறது இதுதான் ஃபேக்ட் ஆஃப் த லா. இந்த விஷயத்தின்படி அந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லோரும் பள்ளிப்பாளைய மக்களுக்கு உங்களுக்கு அந்த கேஸோட இஷ்யூ தெரிஞ்சிருக்கும். அந்த பகுதியில் மொத்தமாகவே நெசவு தொழில் தான் அதிகம். ஸோ நெசவு தொழில் பண்ணுறதுனால வாரத்துக்கு 1 பட்டு 2 பட்டு செஞ்சாலே அதிகம். 10 நாளைக்கு ஒரு கப்பு வீட்டில் இருக்க பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செய்யக்கூடிய நெசவு தொழில் தான் அந்த ஒரு சிறு குறு தொழில். அந்த தொழிலை செஞ்சு என்ன ஒரு 5000 10,000 கிடஞ்சா பெருசு, மாதத்துக்கு கஷ்டம், போட்டுறது கஷ்டம். ஸோ அதனால் ஏதோ ஒரு ஆத்திர அவசரம், இல்லை பிள்ளைங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, இல்லை ஃபீஸ் கட்டணும்னா வெளில போய் வட்டிக்கு வாங்குறது, இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தனால இது ரொட்டேஷன் ஆகி என்ன ஆகிருக்கு, கடன் ஆயிடுச்சு. கடன் ஆனதுனால இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த மாதிரி புரோக்கர்ஸ் எல்லாம் இவங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, உங்ககிட்டலாம் கிட்னி இருக்குல்ல, இந்த கிட்னியை நீங்கள் கொடுத்தாச்சுன்னா லைக் வந்து உங்களுக்கு 5 லட்சம் கிடைக்கும், 10 lakhs கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையை தூண்டி
இந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, சரி 10 லட்சம் கிடைக்குது, 2 கிட்னியில் 1 கிட்னி இருந்தால் நம்ம பொழைச்சிடலாம், அதை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்சம் கிடைக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஓகேன்ட்டாங்க. ஒவ்வொருத்தங்களாக கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது கொடுத்ததே தப்பு. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா 5 லட்சத்தில் 50,000 தந்தாலும் மூடிட்டு வாங்கி தான் ஆகணும், 1 லட்சம் தந்தாலும் மூடிட்டு வாங்கி தான் ஆகணும். அவன் கொடுத்தது அவ்வளோதான், 50, 1, 2ன்னு கொடுத்துருக்கான். ஏன்னா நம்மளால் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம பண்ணதே தப்பு. நானே பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிவிட்டு அவன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தானே போய் படுத்தோம், அவன் தானே அறுத்து எடுத்தான், அப்போ உனக்கு எங்கே போச்சு புத்தின்னு தானே கேட்பாங்க. ஸோ அதனால் மக்கள் போகலை. தொடர்ந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இதில் வந்து அவதிப்பட்டாங்க. ஏன்னா ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டா அதுக்கடுத்து குறைஞ்சது 5 வருஷத்துக்கு நம்மளோட பாடியை வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும். லைக் ஏதாச்சும் மாற்றங்கள் நடந்திருக்கா, இல்லை வந்து கிட்னி வளருதா, கரெக்டான வகையில் தான் எல்லா ஆர்கன்ஸும் ஃபங்க்ஷன்ஸ் ஆகிட்டு இருக்கா. ஏன்னா ஒரு கிட்னி வந்து நம்மளுக்கு செயல் இழந்துருச்சுன்னா ஒவ்வொரு ஆர்கன்ஸாக லைக் வந்து செயலிழக்க தொடங்கும். காரணம் என்ன, மெயினான ஒரு விஷயமே ஒரு பார்ட்டே இந்த கிட்னி தான். ஸோ அதுக்கு கீழே பேங்க்ரியாஸ் இருக்குது, இந்த விஷயங்கள் இருக்குது. இதில் சுகரோட லெவல் அது ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு சயின்ஸுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து இப்போ சட்டம் படித்த நம்ம வந்து அதில் ஏதோ கொஞ்சம் தெரிஞ்ச விஷயத்தை தான் நம்ம பேச முடியும். ஆனால் உண்மையில் என்னென்னா கிட்னிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி நம்ம ஒரு மனிதனோட உடலில். அது இல்லைன்னு வைங்களேன், டயாலிசிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். டயாலிசிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மக்களுக்கு அந்த அவனோட வாழ்க்கை எந்தளவுக்கு நீண்டு போகுங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இங்கே இருக்கிற மக்கள் கிட்னியை இழந்து வெறும் 50,000 1 லட்சம் ரூபாய்க்கு கிட்னியை கொடுத்துட்டு மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது பல 100 மக்கள் இழந்து நின்று நம்மளுக்கு வந்து அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து அதை கேர் பண்ணணும். சரி இவனோட கிட்னியை நம்ம எடுத்துருக்கோமே, இவன் இந்த வருஷம் எப்படி இருக்கான், இவனுக்கு கிட்னி நல்லா வளர்ந்துருக்கா, இல்லை இவன் உடல் நலம் கரெக்டாக இருக்கா, சீராக இருக்காங்கிறது அந்த ஹாஸ்பிட்டல் கேர் பண்ணணும். கேர் பண்ணாமல் பல மக்கள் வீட்டிலே அடைஞ்சு கிடக்காங்க. ஸோ வீட்டில் இருந்துட்டு பேட்டி கொடுக்குறாங்க ஒவ்வொரு சேனலுக்கும். அப்படி கொடுத்துட்டு இருந்தனால இவங்க போய் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டலோட டாக்குமெண்ட்ஸ் போய் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு அம்மாவுக்கு கொடுக்குறேன், இல்லை எங்கள் பிள்ளைக்கு கொடுக்குறேன்னா என்னோடய ஆதார் கார்டு, என் பிள்ளையோட ஆதார் கார்டில் தகப்பன் யாராக இருப்பேன்னா, அப்பா யாராக இருப்பேன்னா நான் இருப்பேன். ஸோ ஆதார் கார்டு, இந்த ஆதார் கார்டு சப்மிட் ஆகிருக்கும், என்னோடய ஆதார் கார்டு சப்மிட் ஆகிருக்கும். ஸோ அப்பா வந்து பிள்ளைக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டிக்கலாக இருக்கும். இதில் ஃபேக் ரெக்கார்ட்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. எப்படின்னா, நான் வந்து கஷ்டத்தில் இருக்கேன்னா என்னோடய கிட்னியை நான் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறேன், ஹூவர் இட் இஸ். அது வந்து ஹிந்திக்காரனாக இருக்கலாம், வெளிநாட்டுக்காரனாக இருக்கலாம். ஏன்னா அங்கேருந்து தான் இந்தியா வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு மெடிக்கல் ஒரு ஹப்பாக இருக்கிறனால அங்கேருந்து இங்கே வராங்க. அவங்களுக்கு 50 lakhs 30 lakhsலாம் பெரிய அமௌண்ட்டே கிடையாது. கிட்னி கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே வந்துடுறாங்க. அவங்க அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா நம்மளை மாதிரி ஏழை பாளையங்கிட்டே இருந்து ஆசையை காட்டி கிட்னி எடுத்துகிட்டு அவங்களுக்கு வச்சுருவாங்க. அப்போ ரெக்கார்டிகள் நான் எப்படி அவன் பிள்ளை எப்படி எனக்கு நான் தகப்பனாகவும் ஆக முடியும், அந்த பிள்ளைக்கு நான் எப்படி தகப்பனாக முடியும்? அப்போ என்ன பண்ணிடுறாங்க, ஃபேக்கான ஒரு ஆதார் கார்டு டாக்குமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறது தெரிய வந்துருச்சு. இது எல்லாத்தையும் சீஸ் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலோட கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற லைசன்ஸை மட்டும் ஆரம்பத்தில் சஸ்பெண்ட் பண்ணாங்க. லைக் வந்து டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணாங்க, கேன்சல் பண்ணாங்க. அடுத்தது இப்போது அந்த ஹாஸ்பிட்டலோட கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய லைசன்ஸ் மொத்தமாகவே பெர்மனெண்ட்டாக கேன்சல் பண்ணி விட்டாங்க. இந்தளவு சம்பவம் நடந்திருக்கு. சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தார் ஒரு ப்ரெஸ் மீட்டில். லைக் என்னென்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் கிட்னி முறைகேடு நடந்திருக்குங்கிறது, கோர்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. அதை தாண்டி வந்து அதில் இன்வால்வ் ஆன டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல் நிர்வாகம், அதை தாண்டி வந்து இந்த புரோக்கர், இந்த பயலுங்க எல்லாரையுமே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து லைக் வந்து எந்த என்கொயரி கமிட்டிக்கு ஆர்டர் கொடுத்துருக்கு. இந்த அளவுக்கு பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இந்த தற்குறி அப்படி ஒரு விஷயமே நடக்கலை, நான் எதுக்கு பேசணும்? இவன் ரீல் விட்டதெல்லாம் நான் போய் பேசிகிட்டு இருக்க முடியுமான்னு ஒரு தற்குறி பேசிகிட்டு இருக்குன்னா, அந்த தற்குறிக்கு இந்த அளவுக்கு அதை நீங்கள் அதை பேச வச்சு நம்ம அழகு பார்த்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதா உண்மையிலே பொறுக்க மாட்டோம். உண்மையிலே எனக்கு வந்து நான் இத்தனை வருஷம் நான் பேசின கண்டென்ட் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க. என்னடா இப்போ முளைச்சி வந்திருக்கா, இப்போ பேசி இன்ஸ்டாகிராமில் இத்தனை லட்சம் ஃபாலோஸ் எடுத்துட்டா, யூடியூப்பில் 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துட்டா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் 2019 சென்னைக்கு வரும்போது 2020 நான் கண்டென்ட் அந்த ஒவ்வொரு விஷயமா நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மக்களோட பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் பதிவு பண்ணி பேசி இன்றைக்கி வெளில தெரிகிறோம். காரணம் என்ன, ஒரு சரி நம்மளுக்கு ஒரு ஃபோன் வந்துருச்சு, நம்மளுக்குன்னு ஒரு எடிட் பண்ணி அதோ ஒன்று பண்ணி நம்ம போட்டுட்ருக்கோம், அது ரீச் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம என்றைக்கு அந்த காலத்துலேருந்தே பேசி போட்டு இன்றைக்கி நம்ம வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணும்போது உண்மையிலே எனக்கு மன திருப்தியாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஒட்டுமொத்த ஊர் மக்களோட பிரச்சனையை நம்ம கொண்டு போய் சேர்த்தோமே, அது பல லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கே, அது வந்து அவங்களுக்கு தீர்வாக அமைகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு கருவியாக அமைஞ்சிருக்குங்கிறது உண்மையில் அவ்வளோ பெரிய திருப்தியாக இருந்துச்சு. இத்தனை ஒரு 5-6 வருஷம் நம்ம பண்ண இந்த பணியில் இந்த தற்குறி வந்து அதை கொச்சப்படுத்தும் போது உண்மையிலே வருத்தமாக இருந்துச்சு.
இதுக்கு கமெண்ட் ஏதாவது இது ரிப்ளை கமெண்ட் போட்டால் சரி, எதுக்கு இது தேவையில்லாமல் போய் கிண்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்டுக்காமல் விட்டுட்டேன். ஆனால் பேசாமல் இருக்க முடியல. சரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசினேன். இது என்ன பேசினாலும் இதுக்கான தீர்வு கிடையாது. இப்போ பாரிசாலன் அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். இந்த பராசக்தி படம் வந்துருச்சுல்ல, இந்த பராசக்தி படத்தில் காணிப்பயலுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் யார் பக்தவச்சலம் வந்து அந்த படத்தில் அந்த இந்த போராட்டம் பண்ண மாணவர்களை கொச்சையாக பேசினதாக ஒரு பதிவு வந்திருக்கும். உண்மையிலே அது அப்படி பேசினது யாருன்னா லைக் வந்து ஈவே ராமசாமி நாயக்கர், பெரியார் தாத்தா. இந்த பொண்ணோட தாத்தா தான் இப்படி பேசியிருப்பாப்ல. அதாவது போராட்டம் பண்ண மாணவர்கள் வந்து அகிம்சை வழியோ இல்லை வந்து லைக் காந்தியோட வழியில் போராட்டம் பண்ணாலோ மோட்டிவ் ஒன்று தான். லைக் வந்து நம்மளுக்கு ஹிந்தி திணிப்பு, அதாவது எனக்கு ஹிந்தி படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சுன்னா நான் போய் படிக்க போகிறேன், நீ எனக்கு திணிக்கக்கூடாது. அதை தான் எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க, வெற்றி அடைஞ்சாங்க. அந்த போராட்டத்தை இது வந்து ஒரு காணிப்பயலுங்க பண்ணுற போராட்டம்னு சொல்லிட்டு கொச்சையாக பேசினவர் பெரியார். தமிழ் வந்து ஒரு காலத்துக்கு ஏற்றவாறு தக்கமைக்காத ஒரு மொழி, ஆங்கிலம் வந்து தக்கமைச்சிருக்காது. அதாவது ஆங்கிலமே இதுலேருந்து தான் பல சொற்களை எடுத்து அவன் உருவாக்கிக்கிட்டான். ஆங்கிலம் வந்து தக்கமைச்சிக்கிட்ட மொழி, தமிழ் வந்து காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டு விமர்சித்ததான் யார்? இந்த பெரியார். இந்த பெரியார் விமர்சித்ததை இது வந்து தாத்தான்னு சொல்லி அந்த மனுஷன் பாரிசாலன் அவர்கள் கேட்ட கேள்வி ஒன்று தான், சொன்ன வாதம் ஒன்று தான். இந்த மனுஷன் வந்து ஈவே ராமசாமி நாயக்கர் லூ வந்து இந்த மாதிரி கொச்சையாக பேசினதை படத்தில் திருத்தி காணிச்சிட்டாங்க. யார்? பக்தவச்சலம் பேசினதா அப்படின்னு. பக்தவச்சலமாக யோக்கியெல்லாம் கிடையாது, அவர் வந்து ஹிந்திக்கு ஆதரவாக இருந்தவர் தான். இந்த பொண்ணு என்ன பேசியிருக்கு தெரியுமா? அதாவது மொத்தமாக குழப்பி விட்றோம் கண்டென்ட்டை. அதாவது இந்த மாதிரி தற்குறிகள் யார்? இந்த மனுஷன் பாரிசாலன் வந்து தற்குறியாக லைக் வந்து பாரிசாலன் பல விஷயங்கள்லாம் எனக்கும் மாற்று கருத்துக்கு இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இது வந்து உண்மையான விஷயம், பதிவு பண்ண விஷயம். பாரிசாலன் வந்து தற்குறியாக அதாவது இந்த தற்குறிகளுக்கு வரலாறே தெரியாதான். இந்த 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 சவுண்டு சௌராஜாவுக்கு எல்லாம் வரலாறுன்னு தெரியுமா? இந்த பாரிசாலன் வந்து தற்குறி, வரலாறே தெரியாமல் இப்படி வந்து பக்தவச்சலம் அப்போ தமிழுக்கு எதிராக என்னென்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? லைக் எங்கள் பெரியார் தமிழுக்காக என்னென்ன பண்ணால் தெரியுமா? 1939 தமிழுக்காக அவர் பேசி ஜெயிலுக்கு போனார், 15 நாள் ஜெயிலில் இருந்தார், 20 நாள் அங்கே காட்டில் இருந்தார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உருட்டி கொண்டு போயிருச்சு. கண்டென்ட்டில் ஒரு இடத்துல கூட, திருப்பி சொல்கிறேன், கண்டென்ட்டில் ஒரு இடத்துல கூட பெரியார் காணிப்பயன்னு சொல்லிட்டு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணவே இல்லை. இன்னொரு கண்டென்ட் நான் கேட்டேன் பேசும்போது, லைக் என்னென்னா, எங்கள் ஊரில் மலைகளில் வந்து திருட்டு போயிட்டுருக்கு, திமுககாரங்க கொள்ளை அடித்து கொண்டு போயிட்டே இருக்காருங்க. எங்கள் ஊர் மட்டும் கிடையாது, கன்னியாகுமரி, இந்த தென்காசி, திருநெல்வேலி, மதுரை, இந்த 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 மாவட்டங்கள் எல்லாம் மலைகள்லாம் கடத்தி லைக் கல்லெல்லாம் உடச்சி விழிஞ்சத்துக்கு கேரளாவுக்கு துறைமுகம் கட்டுறது கொண்டு போயிட்டு இருக்காங்க. டெய்லி தினம் ஆயிரக்கணக்கான லாரிகள் போயிட்டுருக்கு. எங்கள் ஊரில் அவ்வளோ சாவுகள் நடக்குது, குழந்தைகள் செத்துருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள் செத்துருக்காங்க, அந்தளவுக்கு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு நான் பதிவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் நைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1000 லாரிகள் போயிட்டே இருக்கும். அந்த கஷ்டத்தை நான் வந்து ஒரு வலிய மக்கள்கிட்ட பதிவு பண்ணியிருந்தேன். அது ஒரு பதிவு பண்ணியிருக்கு, அது ஒரு போஸ்ட் போட்டிருக்கு. திமுககாரங்க மலையை கொள்ளை அடிக்கிறாங்களா, கனிம வளங்களை கொள்ளை அடிக்கிறாங்களான்னு கேட்டால் நான் ஒன்றே ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். ஆனால் இவர் எப்படி பேசி வச்சிருக்காரு தெரியுமா? இது உண்மையிலே இவர் வக்கீலா, இவர் வந்து வக்கீல் படித்தாரா, இவர் எந்த காலேஜ் படித்தாரு தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உருட்டி கண்டென்ட், அந்த கண்டென்ட்டில் அதுக்கான பதிலே கிடையாது. சரி, ஒன்றே ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். அந்த பதிலே இல்லை. அதாவது திமுககாரங்க கனிமவளத்தை கடத்தலை, இல்லை ஆமாம் திமுககாரங்க கனிமவளத்தை கடத்தினாங்க. ஸோ கடத்துறதுக்கான ரீசன் இது. ஒரு தெளிவே இல்லாத ஒரு தற்குறியை திமுககாரங்க ஹையர் பண்ணி வச்சுட்டு காசை கொடுத்து திட்டம் கொடுத்து பேச வச்சு அழகு பார்க்குற விஷயம், மனித குலத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிற இந்த தற்குறி எப்படி தான் இந்த மக்களும் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்களும் இது வரைக்கும் ஹையர் பண்ணி உட்கார வச்சு பேச வச்சுட்ருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியல. உண்மையில் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற இந்த மாதிரி கொடுமைகளை. நன்றி, வணக்கம்.